ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் குக்கர் தாங்க பயன்படுத்துகிறேன். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானது இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானது இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு இலை அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டுங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து தான் செய்கிறேன் இந்த குழம்புக்கு. இந்த குழம்புல வந்து வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி சேருங்க. சீக்கிரம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும், குலைவாக வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இதேமாரி ஸ்டார்டிங்லேயே மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்கும்போது அந்த குழம்போட கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, இது வந்து கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கி விட்டுடலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு விடுங்க, இல்லைனா மசாலாலாம் கருகிடும். இப்போ நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன அளவுகள் பார்த்திங்கன்னா அரை கிலோ மட்டனுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் வந்து இந்த மசாலா கூட கலந்து நல்லா வந்து வெந்து வரணும். எண்ணெயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் இந்த மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் தண்ணி விட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி தண்ணியாக வைக்கல, குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறேன், அதனால தண்ணி நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதே இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஆனால் மூடி வந்து விசில்லாம் எதுவுமே வைக்காமல் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொதி வந்துட்டு இதில் நான் இப்போ காய் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு இதை தோல் சீவிட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதேமாதிரி மட்டன் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு முருங்கைக்காலாம் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து மட்டெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இப்படியே போகுதுன்னா நீங்கள் இப்படியே வந்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து இதில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறேன். இதேமாதிரி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சோம்னாலும் மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ திரும்பவும் நான் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் கூட அதிகமாக வேண்டாம், ஒரு 1/4 மூடி தேங்காய் இருந்தால் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விடலாம்.
இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்க்குறது. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு 5 நிமிஷம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான கமகமனு வாசனையோட மட்டன் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ஒரு டைம் மட்டன் குழம்பு செய்யுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க. அதேமாதிரி இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு 5 விசில் விட்டால் கூட போதுங்க. நம்மளுக்கு சூப்பராக மட்டன் வந்து பூ மாதிரி வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்போ இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.